ஹரியோம். குருஜி சக்தி பிரியானந்தா வழங்கும் வாசகம் 35. பொதுநலமாக வாழ்வதும் ஆணவமின்றி இருப்பதும் தான் அம்பாளின் அருளை பெற குறைந்தபட்ச தகுதியாகும். வாசகத்தின் கரு: மனிதர்களாகிய நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு எந்த ஒரு கேடு விளைவிக்காமல் அவர்களின் உணர்ச்சியை மதிக்கிறோமோ அப்போதுதான் அம்பாளின் ஆசி நமக்கு கிட்டும். அதற்கு மாறாக நம்மை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என கருதி நாம் தான் சிறந்தவர் என்று எண்ணி மற்றவர்களை காயப்படுத்தினால் நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அன்னையின் கடாட்சம் கிட்டாது. சினிமா துறையை சார்ந்த பாடகர் ஒருவர் இருக்கிறார். அவர் அம்பாள் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் அம்பாளுக்கு பஜனை சமர்ப்பிப்பார். ஆனால் அவருக்கு தன்னை விட அம்பாளுக்கு யாராலும் நல்ல பாடல் பாட முடியாது என்ற எண்ணம் இருந்தது. ஆலயத்தில் பக்தர்கள் அம்பாளின் அருளை பெற பாடுவார்கள். இவரோ தான் பாடுவதை மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக பாடுவார். அதனால் பல முறை கோயிலில் அம்பாளுக்கு பாடல் பாடும் மற்ற பக்தர்களை அவர்கள் கண்ணெதிரே மட்டம் தட்டி பேசுவார். பஜனைகளுக்கு தாமதமாக வந்தாலும் மிகவும் ஆணவத்தோடு முன்வரிசையில் அமருவார். ஒரு நாள் ஆலயத்தில் விஜயதசமி பூஜைகள் நடந்தேறியது. அன்று அவருக்கு சினிமாவில் பாடும் பணி இருந்ததால் மிக தாமதமாக ஆலயத்திற்கு வந்தார். வந்து பார்க்கும்போது அவர் இழிவுபடுத்தியவர்கள் பஜனையின் இறுதி அங்கத்தை பாடுவதை கண்டார். தன் ஆணவ செயலால் அம்பாளுக்கு பாடும் வாய்ப்பை இழந்தார். நாம் அம்பாளுக்கு பாடும்போது அவளை கவனத்தில் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை கவருவதற்கு அல்ல. அப்படி செய்வது ஆணவமுள்ள செயலாகும். பக்தி இல்லை என்பதை அவர் அப்போதுதான் உணர்ந்தார். ஆக இந்திய சமுதாயத்தின் ஓவியங்களாகிய இளைஞர்கள் நாம் வாழ்க்கையில் மற்றவர்களிடையே நாம் தான் சிறந்தவன் என்ற எண்ணத்தை குறைத்து எவ்வளவு பெரிய நிலையிலும் அம்பாளை வணங்கும் போது முழு கவனத்தை அன்னையின் மீது வைத்து அம்பாளின் ஆசியை பெறுவோமாக. ஜெய் குருஜி சக்தி பிரியானந்தா.